எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் நான் கிச்சனில் நின்றுட்டு இருக்கேன், சமைத்து காண்பிக்க போகிறேன். அதாவது நம்முடைய ஃபேவரட் பிளேஸ். அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கு இந்த கிச்சன் ஷோக்கு நான் ஏற்கனவே அனிதாவின் சமையல் அப்படின்ற ஒரு பெயர் வச்சுருக்கேன். இனிமேல் அப்படியே சொல்கிறேன். இந்த அனிதாவின் சமையலில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது என்னென்னா தக்காளி சாதம். அதாவது தக்காளி சாதம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. தேங்காய்பால் கேரட் தக்காளி சாதம் இது நல்லா சுவையாக இருக்கும். நான் செய்யும் பொழுது என் குழந்தைங்கள்லாம் மிச்சம் மீதி வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்ம தக்காளி சாதம் செய்வோம், அதில் கேரட்டையும் சேர்த்து. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. கேரட் நம்ம தனியாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஒரு சுவைப்பட இருக்கக்கூடிய ரெசிப்பியில் கலந்து கொடுத்தோமே ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சரி, அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது அரை டீஸ்பூன் போல் நெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம சமையல் எண்ணெய் தான். சமையல் எண்ணெய் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். அது நம்ம VHA.online சுத்தமான பசுனை எல்லாமே நம்ம VHA.online இருக்கக்கூடியது தான் நான் பயன்படுத்துகிறேன். சுத்தமான பசுனை இருக்குது, செக்கில் ஆட்டிய அதாவது கோல்ட் கம்ப்ரெஸ்டு கடலை எண்ணெய், அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் இருக்குது. அந்த மணமே ரொம்ப நல்லாயிருக்கும், பியூரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது சூடான உடனேயே நம்ம இந்த அரிசியை போடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஒட்டாமல் இருக்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். சரி, அதுக்குள்ளே நம்ம VHA.online பற்றி சொல்லிடுறேன். VHA.online அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவங்க என்னன்னு குழப்பத்தில் இருப்பாங்க. VHA.online அப்படின்றது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. அது எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் VHA.online அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய கிராசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக், நிறைய மறந்து போன பழைய வகையான அரிசிகளை எல்லாம் புதிதாக இப்போ சேர்க்க போகிறேன். ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் சாப்பிட்டா இந்த சுகர் பிபி எல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைன்னா இயற்கையாக இருந்த நம்ம மறந்து போன அரிசி வகைகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் இல்லாமல் நல்லா இருந்தாங்க. அது போன்ற அரிசி வகைகள் எல்லாம் கூட இப்போ சேர்க்க போகிறேன் நான். அதை தவிர்த்து நிறைய பூஜை பொருள்கள், நிறைய பொருள்கள் இருக்குது. அதாவது சாரீஸ் இருக்குது. என்னுடைய ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு பயன்படுத்தினவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, போய் பாருங்கள். நம்ம VHA.online இருக்கக்கூடிய பொருள்கள் வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. ஒன்றா ஆன்லைன் ஷாப்பில் போய் வாங்கணும், இல்லாட்டி நாங்கள் இப்போது புதுசாக VHA ஷாப் திறந்துருக்கோம், சென்னையில் இருக்குது. அங்கே நேரில் பார்த்து பொருள்களை வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் போயிட்டு அரிசி ஒரு மாதிரி பளபளப்பாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு கலவை கலந்துக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்தது அதே குக்கரில் கொஞ்சம் நெய் போட்டு, நெய் வேணால் உங்களுடைய விருப்பம், இல்லைன்னா முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதனுடைய அளவு நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுடைய விருப்பம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்தது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு நல்லா மணம் வரட்டும். அது பொரியும் பாருங்கள் கிராம்பு, அப்போது அது சரியான மணத்தோடு இருக்கும், பதத்தோடு. இந்த கிராம்புன்னு சொன்னோன்னே எனக்கு நினைவு வருது, கிராம்பு பரிகாரம். அதாவது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர கிராம்பு பரிகாரம் செஞ்சவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த சுட்ட கிராம்பை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடுற தண்ணியில், அதாவது இப்போ ஓடுற தண்ணி என்னென்னா பைப் தண்ணி தான், அது கீழே போடலாம், இல்லைன்னா மண்ணில் புதைச்சி வச்சுருங்க. சரி, இப்போ பாருங்கள் சத்தம் வருதில்ல, வெடிக்கிற சத்தம். ரொம்ப வெடிக்க விட்டான்னா முகத்தில் தெரிக்கும், ஜாக்கிரதையாக. அடுத்தது இந்த சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க.
அடுத்தது இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது இந்து உப்பு. என்ன உப்புன்னு கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இதுவும் நம்ம viha.online இருக்குது. இந்த உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. இந்த யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலையெல்லாம் பின்னாடி தான் சேர்க்குறேன், காரணத்தோடு தான். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து குடிச்சதுன்னா கருவேப்பிலை போட்ட எண்ணெய்லாம் அது குடிச்சிரும். இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் போயிடும். இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லது. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். நான் சின்ன கடாய் வச்சுட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி விழுதை வந்து தாளித்து இதில் சேர்க்குறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தாளிக்கிறதுல அது போட்டு தனியாக அதுலேயே நேரடியாக போடுறத காட்டிலும் இப்படி போடுறது, நம்ம இப்படி செய்கிறது இன்னும் சுவை கூடுதலாக இருக்குது. நான் இது செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் வச்சு அது வதக்கி போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். இது எண்ணெய் சூடாயிருச்சு பாருங்கள். இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அந்த பட்டை கிராம்பு தாளித்து அதில் வெங்காயம் போட்டு வதக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வதக்கிக்கலாம். இது எதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா, இந்த சாதத்தில் எஸ்பெஷலி நான் 2-3 தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். இப்படி வதக்கி நம்ம பின்னாடி இந்த தக்காளி கொஞ்சம் சுண்டும் போது சேர்த்தோன்னா ரொம்பவே அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நிறம் ஒரு மாதிரி பிங்காக மாறி இருக்கும். அதாவது பாதி வதக்கிட்டோம். நம்ம இதில் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். ரெண்டு டம்ளர் அரிசி இல்லையா, அதனால் 4 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி விழுது நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி இருக்குது. நல்லா சுருட்டிட்டு வர்ற மாதிரி பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேரட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது பாருங்கள், இது நம்ம சூடாக இருக்கக்கூடிய கடாயெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம viha.online இது போட்டிருக்கேன். இந்த துணியெல்லாம் வச்சா பற்றிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது வழக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் viha.online அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கும். இது நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை பூண்டு இஞ்சி இதுவும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அந்த தக்காளி கலவை இருக்கு இல்லையா, அதில் போட்டுடலாம். இந்த சிம்னி போடாதனால உங்களுக்கு புகையாக மறைச்சிருக்கீங்க பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இதில் இப்போ இது சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இதை இப்போது நல்லா கலந்து விடலாம். உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து அரிசி கலந்த பின்னாடி, அரிசி தேங்காய் பால் எல்லாம் போட்ட பின்னாடி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சரியான பதத்தில் இருக்குது. நல்லா சுண்டவும் கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, சரியாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன்ல, அது சேர்த்துக்கோங்க. நல்ல சுத்தமான மஞ்சத்தூள், எல்லா சத்துக்களும் நிறைந்த மஞ்சத்தூள் நம்ம viha.online இருக்குது. மிளகாத்தூள் அடுத்தது சேர்க்குறேன், இதுவும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்கள் காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிலர் நிறைய காரம் சாப்பிடுவோம், சிலர் வந்து ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள், மிளகாத்தூள் போட்டோடனே நல்ல கலர் வந்துருச்சு.
அடுத்தது தேங்காய் பால் நான் 5 டம்ளர் விடுறேன். என்ன நான் அரிசி எடுத்தேன்ல அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பாருங்கள் கலர், ஆஹா அவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. அதை விட மனம் நீங்கள் தாளிக்கும் போதே எப்போ சாப்பிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை சேர்ப்போம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். பிறகு உப்பு சேர்க்க முடியாது, அதனால் இப்போவே உப்பு பார்த்துக்கலாம். அடுத்தது குக்கர் மூடி போட்டு மூடி கிட்டத்தட்ட 3-4 விசில் எடுத்துக்கலாம். இது உங்கள் வீட்டு குக்கரை பொறுத்து இருக்குது. எதுவுமே நான் 4 விசில் எடுக்க போகிறேன். குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்தேன். நல்லா விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தேன். அடா அடா அடா, அந்த நிறமாகட்டும், அந்த மனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் தெருவே மணக்கும். எல்லாரும் கேட்பாங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. சரி, இப்போது அதற்குரிய பவுலில் நம்ம போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் கூடவே சாப்பிடுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் பாதி பவுல் காலி. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னமோ வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப ருசியாக வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் சமைச்சு காமிக்கும்போது கூடுதல் சுவையாகவே இருக்குது. உங்களுக்கு நல்லா செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூடுதலாக கவனம் எடுத்து நான் செய்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, ரொம்ப பிரமாதம். அதாவது இது நீங்கள் கிட்டி பார்ட்டியெல்லாம் வச்சிங்கன்னு வைங்களேன், இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பேர் வாங்குவீங்க. ஆஹா என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன்னா அப்போ தான் நம்ம பிகு பண்ணுவோம். அதெல்லாம் அப்புறமே சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதுக்கு தொட்டுக்க என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடவும் பொரிச்சு வைக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற காய்கறி செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க எங்களுக்கெல்லாம் பிடிச்சது, அதாவது குறிப்பாக எனக்கு பிடிச்ச காய் நாளைக்கு உங்களுக்கு பதிவில் கொடுக்குறேன். அது என்னன்னு கட்டாயம் இதை தொடர்ந்து அந்த காய் செஞ்சு இது கூட சாப்பிடுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online இங்கே காமிச்ச கிராசரிஸ் எல்லாமே ஆர்கானிக் தூய்மையாக இருக்குது, போய் பாருங்கள். நிறைய பொருள்கள் நீங்கள் கேட்குறீங்கன்னு பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.